ராணி தேனி பறக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டை விட்டு ராணி தேனி பறக்க ஆரம்பிச்சதுன்னா அதோட கூட எல்லா தேனீக்களும் பறந்து போயிடும். பறந்து போய் ராணி தேனி எங்கே உட்காருதோ அங்கே அது மறுபடியும் கூட்டை கட்ட ஆரம்பிக்கும், தேன் கூடு. அந்த மாதிரி மனம் பறக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், புலன்கள் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த ராணி தேனி மாதிரி ஒரு இடத்துல போய் மனம் உட்கார்ந்தா புலன்களும் அங்கே தான் போய் உட்காரும். அதனால தான் மனதை என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தும் போது நம்முடைய புலன்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா நாலு பக்கமும் அலையாமல் அந்த நல்ல விஷயங்களிலே தன்னை முழுமையாக மையப்படுத்திடும். அப்போ அந்த நல்ல விஷயங்கள் மையப்படுத்தப்படும் போது அது என்ன பண்ணுன்னா நம்ம மனதுக்குள்ளே போய் தங்கி அது உயிர் தன்மை பெற்று அது செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் மனதை அடக்கி புலன்களை அடக்கி நிலைப்படுத்தும் போது சக்தி கூடும்.